தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த நாட்களிலேயே உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தேன் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை எண்ணி துதிப்பீர்கள். ஆமென். தேவன் நம்மை அதிசயமாய் நடத்துகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நம்ம விசேஷமா இந்த மாதங்களிலே இனிவரும் நாட்களிலே தேவன் நம்மை அதிசயமாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. அவைகளை எண்ணி எண்ணி தேவனே என்னை இவ்வளவு அதிசயமாய் நடத்துறீங்களேன்னு எண்ணி எண்ணி துதிக்கத்தக்கதான நாட்களாய். அல்லேலூயா. அவன் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இருக்கிற மீதமுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தின விதத்தை எண்ணி ஆண்டவரை துதிக்கத்தக்க நாட்களாய் இருப்பேன். அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ ஜனங்களை பார்த்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் கட்டப்பட்டு போவதில்லை. ஆமென். ஆண்டவர் எப்படி எந்த சூழ்நிலையில அவர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? நான் உங்களை அதிசயமா நடத்துவேன். எந்த சூழ்நிலையில் இருக்கிற அந்த ஜனங்கள் அவருடைய சூழ்நிலை என்ன? அதற்கு முதல் வருஷம் நமக்கு தெளிவாய் அதை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 25 நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. தேவன் அதிசயமாய் நம்மை நடத்துவார் என்கிற அந்த வார்த்தையில் அடங்கி இருக்கிற ஒன்று என்ன அதிசயத்தை ஆண்டவர் செய்வாரா? நீங்கள் இழந்து போனதை திரும்ப தந்து அவன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிப்பேன் என்கிற அதிசயத்தை நான் உங்களுக்கு செய்ய போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அதிசயமா எப்படி நடத்த போகிறாரு? நம்ம அவர் நடத்துகிற அதிசயமான வழிகளில் ஒன்று என்ன? நாம் இழந்து போன அந்த வருஷங்களின் பலனை, அவன் இழந்து போன அந்த நன்மைகளின் பலனை திரும்ப நமக்கு கர்த்தர் அளிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். நாம் வாசித்த அந்த ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 60:5. ஆமென். 5வது வசனம் இப்படி சொல்லுகிற வாசிகள், அதை நீ கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரை மணலத்தனையான உன் வசமாக திரும்பும். உன் வசமாக கடற்கரை மணலத்தனையான ஜனம் உன் வசமாக திரும்பும். திரும்ப திரும்ப கர்த்தர் தரப்போகிறார். அதனால் உன் இருதயம் அதிசயப்பட்டு என்ன செய்ய போகிறது? பூரிக்க போகிறது. நீ இழந்து போன சத்துரு உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவன் வஞ்சகமாய் பறித்து கொண்டேன் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? திரும்ப தந்து நடத்துகிற அதிசயத்தை நீ காண்பாய். அல்லேலூயா. அவன் உங்களை அதிசயமா கர்த்தர் நடத்த போகிறார் இந்த மாதங்களிலே. அல்லேலூயா. அவன் உங்கள் கைகளில் இருந்து உங்களுக்கு சொந்தமானதிலிருந்து எடுத்துக்கொண்ட எல்லாம் உங்களுக்கு திரும்ப வரும். அவன் உங்களுக்கு வர வேண்டிய கனம் உங்களுக்கு திரும்ப வரும். உங்களுக்கு வர வேண்டிய மகிமை உங்களுக்கு திரும்ப வரும். உங்களுக்கு வர வேண்டிய நன்மை உங்களுக்கு திரும்ப வரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு திரும்ப வரும். கர்த்தர் அதை தந்து அவர் நடத்துகிற வழி அதிசயமானது என்பதை அவன் துதிக்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவன் இந்த நாளில அவன் எதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு திரும்ப தர முடியும், எதெல்லாம் ஆண்டவர் நமக்கு திரும்ப தர முடியும், ஒரு 2-3 வசனங்களை தியானித்து நாம் ஜெபித்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஆமென். முதலாவதாக நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள், ஆண்டவர் ரட்சிப்பை திரும்ப தருவார். நீங்க எழுத வேண்டிய தலைப்பு என்ன? இழந்தவைகளை திரும்ப தந்து அதிசயமாய் நடத்துவார். தலைப்பு என்ன? இழந்தவைகளை திரும்ப தந்து அதிசயமாய் நடத்துவார். அதுல முதலாவது ஆண்டவர் திரும்ப தருகிற, திரும்ப தந்து அதிசயமாய் நடத்த போகிற ஒரு காரியம் என்னவென்றால் ரட்சிப்பை திரும்ப தருவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ரட்சிப்பு இலவசமானது. ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறார். அல்லேலூயா.
ஆமாம். ஒருவேளை அந்த ரட்சிப்பு ஏதோ ஒரு விதத்துல பாவத்தினாலேயோ அல்லது மற்ற மனிதனுடைய செயல்களினாலேயோ அந்த ரட்சிப்பை இழந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை திரும்ப தர முடியும். ஆமென். ரட்சிப்பின் அனுபவத்தில் இருந்து பின்வாங்கி போன ஒவ்வொருவருக்கும், ரட்சிப்பின் அனுபவத்தை மறந்திருக்கிற ஒவ்வொருவரையும் திரும்ப அந்த ரட்சிப்பின் பாதையில, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை இருந்து தொழுது கொள்ளுகிற அனுபவத்திலே கொண்டு வர நாம் ஆராதிக்கிற தேவனாலே ஆகும். அல்லேலூயா. திருக்குறள் சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 51 7 முதல் 12 வரை. நீ என்னை ஈசோப்பினால் சுத்திக்கிறீர், அப்பொழுது நான் சுத்தமாக. என்னோட சேர்ந்து வாசிக்கிறீர்களா? என்னை கழுவி எழும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் அடிவோர். என் பாவங்களை பாராதபடிக்கு என் ஒரு முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கியவர். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பி, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளாமல் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் 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 எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை காணும்படி செய்யும். அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம் பாவத்திலே விழுந்து போனாலும், கர்த்தர் எனக்கு தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழந்து போனாலும் திரும்ப எனக்கு தர நான் ஆராதிக்கிற தேவனாலே ஆகும் என்று அவன் விண்ணப்பம் செய்கிறான். ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். ஆண்டவரே, அந்த ரட்சிப்பை நான் இழந்துட்டேன், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன், அதை எனக்கு திரும்ப தாங்கப்பா என்று அவன் சொல்லிக்கிறான். அல்லேலூயா. தந்தாரா இல்லையா? தந்தார். அவன் ரட்சிப்பை திரும்ப தருகிற ஆண்டவர். அவன் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் ரட்சிப்பை திரும்ப அவர் தருவார். அவன் விழுகிறவன் எழுதுவதில்லையோ என்று வேதம் சொல்லுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவேன் என்ற ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவன் கெட்டு போகிறதை விரும்புகிற ஆண்டவர் அல்ல. பின்மாறி போகிறவனை அப்படியே விட்டு விடுகிற தேவன் இல்லை. அல்லேலூயா. அவன் தேவ அன்பை விட்டு போன பேதுருவை கத்த தேடி போனான். அல்லேலூயா. திரும்பவும் அந்த ரட்சிப்பின் பாதையில தேவ திட்டத்திலே கொண்டு வந்தான். அவன் அல்லேலூயா. இன்றைக்கும் ஒருவேளை தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற நீங்கள், அல்லது உங்கள் மனம் தேவ திட்டத்துல நான் இல்லையே, தேவ திட்டத்துல நீ எப்படி வருவேன் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில நான் சொல்லுகிறேன், கர்த்தர் திரும்பவும் ரட்சிப்பை தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நேசிக்கிற அன்பு குடும்பத்தில் இருக்கிற யாராலும் அந்த ரட்சிப்பின் பாதைகள் விலகி ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்க அவர்களுக்கு ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் நான் திட்டமாய் சொல்லுவேன், திரும்பவும் அந்த ரட்சிப்பின் பாதையில ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொள்கிற அனுபவத்துல ரட்சிப்பை திரும்ப தருகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டு அவன் அந்த பிள்ளைகளை ரட்சிப்பின் பாதையில கொண்டு வருகிறதற்கு அவர் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் தேவன் ரட்சிப்பை திரும்ப தருகிறவன். அவன் சொல்லுங்க, நீங்க பிள்ளைகளுக்காக, ஒரு கணவனுக்காக, ஒரு உறவுகளுக்காக, யாரோ ஒருவருக்காக நீங்கள் வேண்டுகிற அந்த விண்ணப்பம் வீணாய் போவது இல்லை. அவர் ரட்சிப்பை திரும்ப தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை அவர் நமக்கும் என்ன செய்வாங்க? அவர் தருவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என்ன தருவாருங்க? ரட்சிப்பை தருவார். இரண்டாவதாக, கர்த்தர் மகிமையை திரும்ப தருகிறவர். ஆமென். நோட்டில் எழுதிட்டீங்களா? தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். தானியேல் 6:36, 4:36. அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. நல்ல கவனிங்க. என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்தது. இது சொல்றது யாருன்னா, ஒரு பெரிய ராஜா. அவன்
அந்த ராஜாவுக்கு பேர் என்னதுங்க? நேபுகாத்நேச்சார். அல்லேலூயா, ஆமென். அந்த நாட்களில் இருந்த பாபிலோன் என்கிற பெரிய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன். அல்லேலூயா, ஆமென். அந்த பாபிலோன் நகரத்தில் ஒரு பெரிய ராஜ்ய அரண்மனை அவன் கட்டியிருந்தான். அல்லேலூயா, ஆமாம். அவன் கட்டியிருந்த அந்த மதில் சுவர் பார்த்தீங்கன்னா மேலே மலைகள் அங்கே வைக்கப்பட்ட மலைகளைப் போல தோற்றங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சான். அல்லேலூயா, நீங்கள் கீழிருந்து பார்த்தா மதில் மேலே என்ன இருக்கும்? மலை இருக்கும். ஏன்னா அவனுடைய மனைவி மலை சார்ந்த இடங்களில் வாழ்ந்ததுனால அங்கே மலை இருக்கும். மாத்திரமல்ல, அப்படியே தொங்குகிற தோட்டங்களை உண்டாக்கி இருந்தானா. அல்லேலூயா, அந்த நாளில் இருந்து உலக அதிசயங்களில் ஒன்றான தொங்கு தோட்டத்தை உருவாக்கின பாபிலோன் ராஜா. அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒரு நாள் இந்த தோட்டங்களை, இந்த மதில் சுவரை, அவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை எல்லாம் பார்த்து அப்படியே மேலே உலாவி கொண்டிருக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது, நான் கட்டினேன். ஆமென். அந்த வசனத்தை நம்ம வாசிடுவோம். 4ஆம் அதிகாரத்தில், வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா அப்படின்னு ஒரு சத்தம். ஆமென், ஆமாம். அப்படி சத்தமாக அவர் சொல்கிறாரு பாருங்க, என் வல்லமையின் பராக்கிரமம், என் மகிமை பிரதாபம். ஆமாம். அந்த சத்தம் வந்த உடனே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரை நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பது நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறார். பாருங்க, 7 வருஷம் ஆமென் என்ன செஞ்சிருக்காருங்க? இவர் மனுஷனாவே இல்லை, மிருகமாகவே வாழ்ந்திருக்கிறார். ஆமென். அந்த மனுஷனுக்குரிய இருதயத்தை கர்த்தர் எடுத்து ஒரு மிருகத்திற்குரிய இருதயத்தை கொடுத்துருக்க. அவன் ஒரு ராஜா. ஆமென், ஆமாம். ஒரு பெரிய தேசத்தினுடைய ராஜா, பல தேசங்களை ஆண்ட ஒரு ராஜா. அவனை கொண்டு போய் திரும்ப சிங்காசனத்தில் உட்கார வச்சாலும் அவன் சிங்காசனத்தில் என்ன செஞ்சுருக்க மாட்டான்? இருந்திருக்க மாட்டான். திரும்ப ஓடி போய் எங்கே தான் இருந்திருப்பான்? மிருகங்களை போல் வெளியே தான் சுற்றிருப்பான். அந்த மதில் செவருக்கு உள்ளே கிடக்கிற புல்லை மேய்ஞ்சிட்டு அந்த குட்டி செவரு மாதிரி இருக்கிற இடத்துல படுத்துட்டு அப்படி 7 வருஷம் அவன் என்ன செஞ்சானுங்க? அவன் விழுந்து கிடந்தான், மகிமை இழந்தவனாக இருந்தான், அவனுக்கு இருந்த மேன்மை இழந்தவனாக இருந்தான். அல்லேலூயா. ஆனால் 7 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவன் ஆண்டவருக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்த பொழுது வேதவசனம் படி சொல்லுகிறது. ஆமென். 34வது வசனத்தில், அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகளெல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையிலே கர்த்தரை நோக்கி பார்த்த அவ்வேளையிலே, தேவனை மகிமைப்படுத்த அவ்வேளையிலே வசனம் சொல்லுகிறது, என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமை எனக்கு திரும்ப வந்தது. அல்லேலூயா. இழந்து போன மகிமையை திரும்ப தருகிற கர்த்தர். அல்லேலூயா. இழந்து போன அந்த மேன்மையை திரும்ப தருகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உங்கள் தொழிலில், உங்கள் பிஸ்னஸில், உங்களை எந்த சூழ்நிலையிலாகலும் ஏதோ ஒரு மேன்மை இழந்து நிற்கிறீங்களா? நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். இழந்து போன மகிமையை கர்த்தர் திரும்ப அவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்துல உங்கள் தலையை உயர்த்த, மேன்மைப்படுத்த நாம் ஆராதிக்கிற தேவனாலே ஆகும். அவர் மேன்மைப்படுத்துகிறவர், அவர் மகிமையை திரும்ப தந்து அதிசயமாய் நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமென். அவர் சொல்லுகிறார், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவர் நடத்துகிற ஒரு அதிசயமான பாதையில் ஒன்று, அவர் மகிமையை திரும்ப தந்து அவர் ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்கள், 36 என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. அல்லேலூயா. ஆமாம், முகக்கலை அது ஆண்டவர் தான் தரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் ஆமென். திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். அல்லேலூயா. அப்போ இந்த மகிமை இழந்து போக காரணம் என்ன? அகந்தை. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்னதுங்க? அகந்தை. நான் எனக்கு தெரியும், நான் என்னால் முடியும், நான் எனக்கு யாரும் தேவையில்லை, நான். இந்த அகந்தையில் நடந்ததுனால தான் அவன் மகிமையை இழந்து போனான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, அகந்தை தாழ்த்தி விடும். சத்தமாக சொல்லுங்க, அகந்தை நம்மை தாழ்த்தி விடும். அல்லேலூயா. தாழ்மை கொண்டு வரோம்னா அது வேறு மாதிரி போயிடும். அவன் அகந்தை நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியை என்ன செஞ்சிருங்க? கொண்டு வரும். அதுதான் சரியான வார்த்தை. அகந்தை நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியை, மனுஷனாக இருக்கிற நம்மளை மிருகமாக மாற்றிடும் பாருங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன வரக்கூடாதுங்க? அகந்தை வரக்கூடாது. என்னால் தான், நான் தான் அதை செஞ்சேன். அல்லேலூயா. ஆமென். நம்மளால் ஆகும்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் ஒரு மேன்மை ஏதோ ஒன்று இருக்குதுன்னா அது கர்த்தரால் வந்தது, அது கர்த்தர் தந்தது. ஆமென். ஒருவேளை கல்வியாக இருக்கலாம், ஒருவேளை வேலையாக இருக்கலாம், ஒருவேளை பணமாக இருக்கலாம், ஒருவேளை திறமையாக இருக்கலாம், ஒருவேளை வியாதி இல்லாத சரீரமாக இருக்கலாம். இது எல்லாம் தேவன் தந்த மேன்மை. ஆமாம், இதெல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவு. அல்லேலூயா. எந்த விதத்தில் நாம் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், அவர் தாழ்த்த அவரால் ஆகும், நம்மை வீழ்த்த அவரால் ஆகும். எனவே நாம் நம்மை உயர்த்தாதபடி எல்லா இடத்திலும் தேவனை உயர்த்துவோம். ஆமென். அதனால தான் 37வது வசனம் சொல்லுகிறார், ராஜாவாகிய நான் அவரை புகழ்ந்து உயர்த்தி அவரை உயர்த்தினான். அல்லேலூயா. ஆமாம், நாம் எல்லா விஷயத்திலும் யாரை உயர்த்துவோம்? தேவனை உயர்த்துவோம். நிச்சயமாக மகிமையை திரும்ப தருகிற ஆண்டவர். ஆமென். நீங்கள் இழந்து போன மகிமையை, இழந்து போன ஆளுகை, இழந்து போன ஆசீர்வாதத்தை அவர் திரும்ப தந்து உங்களை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். 3வதாக, அவர் நன்மைகளை திரும்ப தருகிற தேவன். அவர் எப்படிப்பட்டவருங்க? நன்மைகளை திரும்ப தருகிற ஆண்டவர். முதலாவதாக நாம் பார்த்தோம், அவர் ரட்சிப்பை திரும்ப தருகிறவர். சங்கீதம் 51:7 12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற, தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் விண்ணப்பத்தை கேட்டு ரட்சிப்பை திரும்ப தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனாலே அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பலனாக ரட்சிப்பு திரும்ப கொடுக்கப்படும். ஆமென். 2வதாக, மகிமையை திரும்ப தருகிறவர். விழுந்து போன தன்னுடைய எண்ணத்தினாலே, நான் என்கிற அகந்தையினாலே விழுந்து போன ஒரு மனிதன் திரும்பவும் அவரை நோக்கி கண்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் மகிமையை திரும்ப தருகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 3வதாக, நன்மைகளை திரும்ப தருகிறவர். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 30:9. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும்
குமாரரிலும் குமாரத்திகளிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும், நல்ல கவனிங்க, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. நன்மைகளை திரும்ப தருகிறவர். இழந்து போன எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தாவீதுக்கு திரும்ப தந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். தன்னோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு அவன் யுத்தத்திற்கு போகிறான். பெலிஸ்தியரோடு கூட யுத்தத்திற்கு போகிறான். ஆனால் அந்த பெலிஸ்தியருடைய ராஜா, நீ எங்களோடு வந்து ஒரு வேளை ஜெயித்தா, ஏற்கனவே உன்னை குறித்து ஒரு பாட்டு பாடுகிறது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்னு பாட்டு பாடுறாங்கப்பா. இப்போ நீ வந்து நாங்கள் ஜெயிச்சா என்ன ஆயிரும்? முன்னால் தான் ஜெயிச்சான்னு வந்துடும். அதனால் நாங்களே யுத்தம் பண்ணிக்கிறோம், நீ என்ன செஞ்சிரு, உன்னுடைய உதவிக்கு நன்றி, இடத்த காலி பண்ணி அப்படின்னு அனுப்பி வச்சிட்டார். அவர் திரும்ப எங்கே வர்றாருங்க? அவர் தங்கியிருக்கிற இடம் சிக்லா அப்படிங்கிற இடத்துக்கு வந்தால், அவர் விட்டு போன நிலைமையில் அந்த இடம் இல்லை. ஆமென். வந்து பார்த்தா இருக்கிற ஆடு மாட்டை காணோம், மனைவி பிள்ளைகளை காணோம், சொத்து பத்தை காணோம், இருக்கிற இடமெல்லாம் கூடாரத்தெல்லாம் தீ வச்சு எரித்து எல்லாம் அப்படியே குப்பைமேடாக என்ன செய்யுதுங்க, கிடக்குது, புகையாக போயிட்டுருக்குது. இதை பார்த்த உடனே எல்லாரும் அழுதாங்க, தாவீதும் அழுதான். அல்லேலூயா. பலன் இருக்கிற வரைக்கும், பலன் எல்லாம் முடிகிற வரைக்கும் என்ன செஞ்சானுங்களாம், அவன் அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் அப்படின்னா அந்த 30:5 நாம் வாசிக்கிறோம், 4 வாசிக்கிறோம். அல்லேலூயா. சரி, இப்படி எல்லாம் அழுது முடிச்சுட்டு திரும்ப ஆண்டவரிடத்தில் போய் கேட்குறான், ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, அதை திரும்ப பிடிப்பேனா? ஆண்டவர் சொல்றார், நீ போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல் அவன் தண்டை பின்தொடர்ந்து போகிறான். ஒரு சில தடைகள் வந்தாலும், கூட வந்தவங்க சோர்ந்து போனாலும், கூட வந்தவங்க அவனுக்கு தோள் கொடுத்து கூட எல்லாரும் வரலைனாலும், கொஞ்சம் பேரை கொண்டு தனக்கு தோள் கொடுக்கிற கொஞ்சம் பேரை கொண்டு அந்த பெரிய சேனையை அவன் வீழ்த்தினான். அந்த பெரிய சேனை பறித்து கொண்டு போன எல்லாவற்றையும் கொள்ளை பொருளாக அவன் திருப்பி கொண்டான். அல்லேலூயா. ஆமென். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள், திருப்பிக் கொண்டார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான், அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்பாக ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போனதையெல்லாம் திரும்பவும் இவன் என்ன செய்தானுங்களா, திருப்பி கொண்டார். அப்போது இழந்து போன நன்மைகளை கர்த்தர் என்ன செய்தாருங்க, திரும்ப தருகிற ஆண்டவர். அந்த தாவீதின் தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன நன்மைகளை அவர் திரும்ப தருவார். இழந்து போன ஆசீர்வாதங்களை அவர் திரும்ப தர அவராலே ஆகும். உங்களிடத்திலிருந்து சத்துரு கொள்ளையாடி கொண்டு போனதை திரும்பவும் நீங்கள் கொள்ளை பொருளாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துரு கொள்ளையாடின சுகம் திரும்ப உங்களுக்கு வரும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சுகம் தருகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்துரு கொள்ளையாடி கொண்டு போன நன்மைகள், சத்துரு கொள்ளையாடி கொண்டு போன ஆசீர்வாதங்களை திரும்பவும் நமக்கு 2 மடங்கு தந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆமென். பிசாசு நினைச்சான், யோபுடைய இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம அழிச்சிட்டோம்னா, எல்லாவற்றையும் நம்ம கொள்ளையாடி கொண்டு போனால் அவன் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சான் பாருங்க. ஆனால் பிசாசுடைய நினைவல்ல, தேவனுடைய நினைவு வேற. பிசாசே, என் பிள்ளை வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நன்மையை தானே எடுத்த, நான் 2 மடங்கு அந்த நன்மையை திரும்ப தந்து என் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி யோபுவின் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை 2 மடங்கு கர்த்தர் தந்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீங்கள் இழந்த சுக ரெட்டிப்பா கர்த்தர் தருவார். நீங்கள் இழந்த நன்மைகளை ரெட்டிப்பா கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்லக்கூடாதபடி உசுக்கட்டை பூச்சிங்களும் வெட்டுக்கிளிகளும் வெட்டி போட்ட அந்த துளிரிலே, சத்துரு வெட்டி போட்டது ஒரு கொம்பு, சத்துரு வெட்டி போட்டது ஒரு கிளை, அந்த வெட்டப்பட்ட இடத்திலிருந்து 4 கிளைகளை முளைக்க பண்ண நாம் ஆராதிக்கிற தேவனாலே ஆகும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் மகிமையை திரும்ப தருகிறவர் மாத்திரமல்ல, நன்மையை திரும்ப தருகிறவர். அல்லேலூயா.
உங்கள் இருதயம் ஒருவேளை இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குமே, ஆனால் நான் உங்களுக்கு திரும்பவும் சத்தமாய் சொல்லுகிறேன், நாம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். சரீரம் செத்தவன் என்று சொல்லப்படுகிற ஒருவனை தகப்பன் என்று அழைக்கத்தக்க கிருபையை தர நாம் ஆராதிக்கிற தேவனால் ஆகும். அல்லேலூயா. கற்பம் செத்தவள் என்று சொல்லத்தக்க ஒருவளை ஆமென் ஜாதிகளுக்கு தாய் என்று அழைக்கத்தக்க அல்லேலூயா ஆமென் ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதித்த தேவன். அல்லேலூயா. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவள் பலனடைந்து ஈசாக்கை பெற்றாள். அவள் பலனடைந்து ஈசாக்கை பெற்றாள். விசுவாசத்தினால் பலனடைந்து ஈசாக்கை பெற்றாள். தேவனால் எல்லாம் கூடும். இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும்? நீங்கள் ஒருவேளை நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆராதிக்கிற கர்த்தரால் எல்லாம் கூடும். மகிமையை திரும்பத்தர அவராலே ஆகும். நன்மையை திரும்பத்தர அவராலே ஆகும். ரட்சிப்பை திரும்பத்தர கர்த்தராலே ஆகும். ஆமென். 430 வருஷம் வரனா ஒரே நாளில் கர்த்தர் தந்து அனுப்பினான். ஆமென். எத்தனை வருஷங்க? 430 வருஷத்தினுடைய பலன். அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்த எல்லாவற்றையும் சுரண்டி அந்த அந்த எகிப்து தேசத்தினுடைய ராஜா அந்த எகிப்து தேசத்தினுடைய மக்களுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. அதையெல்லாம் ஆண்டவர் 430 வருஷம் முடிஞ்சு கிளம்பும்போது அந்த மக்களை கொள்ளையாடி ஆமென் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தார் ஒரே நாளில். வயசெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து போன வருஷங்களின் விளைவை திரும்ப ஒரே நாளில் கொடுக்க, ஏன் இந்த 2024 கொடுக்க அவராலே ஆகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். நீங்கள் இழந்து போன நன்மை உங்கள் விவசாயத்தில், உங்கள் தொழிலில், நீங்கள் கையெடுக்கிற வேலைகளில் இழந்து போன நன்மைகளை திரும்ப தர அவராலே ஆகும். ஆமென். ஒரே நாளில் ஒரே பூவில் தர அவரால் ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். ஆமென். ஆண்டவர் நல்லவர். அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அவர் சமூகத்தில் நாம் அழுவோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய நன்மை குறைவுனால நம்முடைய காரியங்களை மனுஷனிடத்தில் சொல்லி அழுகிறதில்ல, தேவனிடத்தில் சொல்லி அழுவோம். நாம் இழந்த சுகம், சத்துரு பறித்து கொண்டு போனதை திரும்ப நமக்கு தருவார். ஆமென். சுகத்தை தருவார், பலனை தருவார், ஆசீர்வாத நன்மைகளை தருவார். அவரால் ஆகும். அவரால் கூடாது எதுவுமே இல்லை. ஒருவேளை மருத்துவர்கள் இனி முடியாதுன்னு சொல்லலாம், நம்ம மனசே இனி அவ்வளவுதான் முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆபிரகாம் சொன்னது போல, சாராள் சொன்னது போல இல்லை, அவர் செய்ய வல்லவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருக்குமே ஆனால், விசுவாசிக்கிற இருதயம் இல்லாமல் இருக்குமே ஆனால், கண்களினால் காண்பீர்கள், பலனை அனுபவிக்க போறதில்லை. அல்லேலூயா. நாளையின் நேரத்தில் ஆமென். ஆமாம், இப்படியெல்லாம் நடக்கணும் தீர்க்கதரிசி சொன்ன பொழுது அந்த ராஜாவினிடத்தில் இருந்த ஒரு சேவகன் இப்படி சொல்லுகிறான், வானத்தை திறந்து கொட்டினாலும் இது நடக்க போகிறது இல்லை. அவனுக்கு வந்த பதில் என்ன? நீ விசுவாசிக்க முடியலையா? ஏற்றுக்கொள்ள முடியலையா? ஆமாம், நிச்சயமாக நீ கண்களினால் காண்பாய், அதன் பலனை என்ன செய்ய போகிறதில்ல? அனுபவிக்க போகிறதில்ல. நீ அதை பார்க்க மட்டும்தான் செய்ய போகிற. உனக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவ வார்த்தையை, தேவ சத்தத்தை ஏற்றுக்கொள்ள மனது இல்லைன்னா அவன் கண்ணை மாத்திரம்தான் பார்க்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அத்தனையும் கொழுப்பு. ஆண்டவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் மிதிக்க போகிறாங்க, கொழுப்பு வெளியே வரப்போகுது. அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஆமாம், நீ விசுவாசிக்க மனதில்லைனா போ, நீ அனுபவிக்க போகிறதில்ல. விசுவாசித்து நடக்கத்தான் செய்யும். இது கர்த்தர் செய்யத்தான் போகிறாரு. ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவனால் எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால் கர்த்தர் வார்த்தையை நம்புவோம். மகிமையை திரும்ப தருவார், ரட்சிப்பை திரும்ப தருவார், இழந்த நன்மைகளை திரும்ப தருவார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தர அவராலே ஆகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். நகோமியின் வாழ்க்கையில் கசப்பு, துன்பம், நான் மாறா எல்லாம் சொன்னது உண்மைதான். ஆனால் இழந்த எல்லாம் திரும்ப தந்தாரே. ஆமென். அதே நகோமி நான் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அறிக்கை செய்தாலே.
எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் கசப்பை மாற்ற அவரால் கூடும். உங்கள் வேதனையை மாற்ற அவரால் கூடும். உங்கள் துக்கத்தை மாற்ற அவரால் கூடும். ஆமென், அல்லேலூயா. உங்கள் வெறுமையை மாற்ற அவரால் கூடும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தேவனால் எல்லாம் கூடும். ஆபிரகாமையும் சாராளையும் பலப்படுத்தினவர் உங்களையும் பலப்படுத்துவார். 430 வருஷம் கொள்ளை பொருளை ஒரே நாளில் திருப்பி தந்தவர். ஆமென். உங்களுடைய நன்மைகளை உங்களிடத்திலிருந்து சுரண்டப்பட்ட ஆசீர்வாதங்களை திரும்ப உங்களுக்கு தர அவராலே ஆகும். ஒரே நாளில் பஞ்சம் மாறினது போல ஆமென் மாற்றத்தை கொண்டு வர தேவனால் ஆகும். பிரைஸ் தி லார்ட். அதனால் நாம் யாரை சார்ந்து கொள்வோம்? ஆண்டவரை சார்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் ஒருபோது நம்ம என்ன செய்ய மாட்டாருங்க? கைவிட மாட்டார். நம்மை அதிசயமாய் நடத்துகிற தேவன். ஆமென். நீங்கள் இழந்த நன்மைகளை திரும்ப தந்து அதிசயப்பட்டு உங்கள் இருதயம் பூரிக்கும்படி நடத்துகிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கடைசியாக லூக்கா 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற உவமைகள் எழுதப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகள் உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அல்லேலூயா. அப்போ இழந்து போன அல்லது காணாமற் போன ஒன்றை ஆண்டவர் இங்கே திரும்ப கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்ல. இது ஆடுனா நமக்கு தெரியும், ஆத்துமாக்கள். அல்லேலூயா. ஆமென். இப்போ சத்துரு கொள்ளையாடி கொண்டு போன ஆத்துமாக்களை கர்த்தர் திரும்ப தந்து அவர் ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த தொழுவத்தில் இல்லாத, இந்த மந்தையில் இல்லாத அநேக ஆடுகள் இருக்கிறது. கர்த்தர் அவைகளெல்லாம் கொண்டு வந்து ஒரே மந்தையாய் ஒரே மேய்ப்பனா மாறும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிருக்கும். அந்த காணாமற் போன ஒரு ஆடு, ஒரு பாவி, காணாமற் போன ஒரு ஆடு தேவனுக்கு தூரமான ஒரு ஜனம், காணாமல் போன ஒரு ஆடு கர்த்தருடைய தொழுவத்திற்கு வர வேண்டிய ஒன்று. ஆமென். அதை ஆண்டவர் திரும்ப கொண்டு வருவேன், திரும்ப மந்தையில் கொண்டு வந்து சேர்ப்பேன், ஒரு சந்தோஷம் உண்டாகும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் விருப்பம், உங்களுடைய ஏக்கம் மந்தைகளிலே சேர்க்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும், காணாமற் போயிருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் விரும்பினா உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக தேவனை ஆராதிக்கிற தேவ சபையாகிய தொழுவத்திற்குள்ளே வந்து ஒரே மேய்ப்பனு மந்தையாய் நிற்கிற அனுபவத்தை கர்த்தர் தருவார். ஆமென். தேவனாலே கூடும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். காணாமற் போனதே, தொலைந்து போனதே திரும்ப தருகிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். கீழே வாசிங்கன்னா, அன்றியும் 8வது வசனம், ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பதாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். காணாமற் போன வெள்ளிக்காசு, ஆமென், தொலைந்து போன வெள்ளிக்காசு, அது திரும்ப என்ன செஞ்சதுங்க? கண்டுபிடித்துட்டேன்னு சந்தோஷப்படுகிற ஒரு அனுபவம் உண்டாயிற்று. வெள்ளி காசு என்று சொன்னால் அது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபை, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வரங்கள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. காணாமற் போன அந்த வெள்ளிக்காசு திரும்ப கண்டுபிடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.
அல்லேலூயா. ஆமென். ஒரு நாளில் இருந்த தேவ பக்தி, ஒரு நாளில் இருந்த தேவ சமூகத்தின் மேல் இருந்த வாஞ்சை, ஆமென். அவர் தந்த கிருபை, ஜெபிக்கிற மணிக்கணக்கில் கர்த்தர் சமூகத்தில் போராடுகிற கிருபை, யாரை பார்த்தாலும் தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிருபை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரமாயிருந்த அந்த நாட்கள் இன்றைக்கு தொலைந்து போய்விட்டது. ஆமென். அந்த கிருபை இழந்து போன அநேகர், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதை திரும்ப கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உதவி செய்வேன், திரும்ப தேடி சந்தோஷப்படுகிறதற்கு நான் உதவி செய்வேன், உங்களை நான் அதிசயமாக நடத்துவேன், திரும்ப தருவேன். ஆமென். இழந்த தாளந்துகள் திரும்ப கிடைக்க போகுது, இழந்த கிருபைகள் திரும்ப கிடைக்க போகுது, இழந்த ஜெப வாழ்வு திரும்ப கிடைக்க போகுது, இழந்த உபவாசத்தோடு கர்த்தரை தேடுகிற அனுபவம் வரப்போகுது. ஹல்லேலூயா. ஆமென். இழந்த வெள்ளி காசு திரும்ப கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். ஆமென். மூன்றாவதாக அந்த 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமாம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவருடைய இளையவன் தகப்பனை நோக்கி, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவர்களுக்கு அவன் தன் ஆஸ்தி பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். காணாமற் போன இளைய மகன். அல்லேலூயா. ஆமென். தேவ அன்பை விட்டு அல்லது குடும்ப உறவை விட்டு, குடும்ப அன்பை விட்டு புரிந்து போன அந்த மகன். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். இதில் எழுதப்படவில்லை, ஆனாலும் அவன் தூரத்திலே தன் பிள்ளையை கண்டு, அப்படின்றால் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது, என் பிள்ளை திரும்ப என்ன செய்யும், வரும், நான் அவனை ஏற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. அல்லது ஒருவேளை அவன் தன் பிள்ளை தன்னை விட்டு தூர போய்விட்டதே என்று ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடி இருக்கலாம், விண்ணப்பித்திருக்கலாம், ஜெபித்திருக்கலாம். ஆமென். அந்த ஜெபத்தையெல்லாம் கேட்டு உணர்வடைந்த ஒரு இருதயத்தோடு அவன் புத்தி அவனுக்கு திரும்ப வந்தது என்று வாசிக்கிறது போல, ஆமென், அவன் திரும்ப வரத்தக்கதாய் கர்த்தர் என்ன செய்தாருங்க, உதவி செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை விட்டு திரும்ப தூரம் போனவர்களுக்கு புத்தியை தந்து கொண்டு வருவார். அல்லேலூயா. உங்களை விட்டு தூர போனவர்கள் உணர்வடைந்து உங்கள் பக்கமாய் வருவார்கள். அல்லேலூயா. அந்த நாள் ரொம்ப ரொம்ப சமீபம். ஆமாம். இன்னைக்கு ஒருவேளை வசதி இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை சுகபோகமாக வாழலாம், ஆனால் ஒரு நாள் வரும், பண்ணி திங்கிற தவிடு கூட கிடைக்காத ஒரு நாள் வரும். அந்த நாள் உணர்வடைந்து வருவாங்க. ஆமென். கர்த்தர் அதை செய்வார். உங்கள் ஜெபம், நீங்கள் வடிக்கிற கண்ணீர் அது வீணா போகிறது இல்லை. அல்லேலூயா. ஆமென். உங்களிடத்தில் நன்மை பற்றி, ஆமென், சுகபோகமான வாழ்க்கையை விரும்பி உங்களை விட்டு தூர போனவர்கள் திரும்ப வருவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஆமென். கெட்டு போன அந்த குமாரன், இளைய குமாரன், காணாமற் போன அந்த குமாரன் திரும்ப வருவான். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். நீங்கள் எந்த பிள்ளைக்காக, எந்த மனிதருக்காக, எந்த ஆத்மாவுக்காக கண்ணீர் வடிக்கிறீங்களோ அவர்களுக்குள் ஒரு உணர்வை தந்து கர்த்தர் கொண்டு வருவார். அவர்கள் சுகபோக வாழ்க்கையை உடைத்து கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். நான் பரத்திற்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமென். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதனால் விலகி போனவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் சமூகத்தை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. ஆமென். நிச்சயம் ஓர் நாள் தேவ அன்பிற்குள்ளாய், ஆமென், அவர்கள் ஓடி வருவார்கள். உங்கள் அன்பை புரிந்து கொள்ளுகிற ஒரு நாள் வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவர் நல்லவர். எனவே இழந்து போன அல்லது தேடின அந்த ஆடு கிடைத்தது, தேடின அந்த வெள்ளி காசு கிடைத்தது. தன் மகனை தேடி எதிர்பார்த்த அந்த கண்கள் பூத்து போகலை, வீணா போகலை. அவன் தேடின அந்த இளைய குமாரன் திரும்ப வந்தான். ஆமென். நீங்கள் தேடுறது உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் தேடுகிற நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் உங்களை வந்து சேரும். ஆமென். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு உரியதை உங்களுக்கு வரும். ஆமென் சொல்லுங்க. அது யாரும் பறித்து கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். நிச்சயம் தேவன் அதை தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென்.
எனவே உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். அவர் நடத்த போகிற அதிசயமான வழிகளில் ஒன்று, அவன் வெட்டுக்கிளிகளும் முசுக்குட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அழித்து உங்களை அதிசயமாய் நடத்துவேன். ரட்சிப்பை திரும்ப அழித்து உங்களை அதிசயமாய் நடத்துவேன். மகிமையை திரும்ப அழித்து உங்களை அதிசயமாய் நடத்துவேன். நீங்கள் இழந்து போன நன்மைகளை திரும்ப தந்து உங்களை அதிசயமாய் நடத்துவேன். ஒன்றாகிலும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுகிற நாட்கள் வரும். நீங்கள் ஆமென் தேவ சமூகத்திலே நீங்கள் நோக்கி பார்க்கிற, எதிர்பார்க்கிற, தேடிக்கொண்டிருக்கிற நன்மைகளை கர்த்தர் திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த இழந்து போன அல்லது காணாமற் போன ஒரு ஆடு பாவி, அவர்கள் அந்த பாவியை திரும்ப பரிசுத்தவானாய் நீதிமானாய் பரலோகம் சந்தோஷப்படுகிற ஒரு ஸ்தானத்தில் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அந்த மேய்ப்பன் எவ்வளவு ஏக்கத்தோடு தேடி இருப்பான். ஆமென் ஆமென். ஆமாம், நீங்கள் ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் பதில் உண்டு. ஆண்டவரே, இந்த வாலிபன் மனம் திரும்ப மாட்டானா? இந்த குடும்பம் மனம் திரும்பாதா? இந்த பிள்ளைகள் மனம் திரும்பாதா? ஆமாம், எந்த உறவுகள் மனம் திரும்ப வேண்டும், ஆமேன், ஒரு பரலோக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி ஜெபிக்கிறீர்களோ, விரும்பி கர்த்தரை தேடுகிறீர்களோ, விரும்பி ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்க்கிறீர்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே ஆமேன் ரட்சிப்பை திரும்ப தந்து, சந்தோஷத்தை திரும்ப தந்து, மகிமையை திரும்ப தந்து அவர் ஆசீர்வதிக்கிறதற்கு உண்மையுள்ள தேவன். ஆமென். ஆண்டவராக இயேசு குறித்து வேதம் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஆமென். நீங்கள் காணாமல் போகிறத தேடிட்டு இருக்கீங்களா? இழந்து போய் நிற்கிறீங்களா? கர்த்தர் இந்த ஆண்டிலே திரும்ப தந்து ஆமென் உங்களை அதிசயமாய் நடத்தினார்னு நீங்கள் துதிக்க வைக்க அவராலேயா. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் அப்படியே எழுந்து நன்றி. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம். அதிசயமாய் நடத்துவார். கடற்கரை அளவு திரளான ஜனங்கள் உன்னிடத்திற்கு திரும்பும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ரட்சிப்பை திரும்ப தருவேன். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆமென். மனசாவப்பட்டு கண்ணீரோடு கூட யாருக்காக எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ அவர்களெல்லாம் ரட்சிப்பை பெறுவார்கள். அவர்களெல்லாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொள்ளுவார்கள். கர்த்தர் அதை செய்ய போகிறார். மகிமை திரும்ப தருவார். நன்றி நன்றி. மேன்மைக்கான மகிமை, மேன்மைக்கான மகிமை. நீங்கள் இழந்து போன மேன்மை திரும்ப வரும். இழந்து போன மகிமை திரும்ப வரும். ஆமென். 7 வருஷத்தின் முடிவில் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மேன்மை அவனை தேடி வந்தது. அவனை தேடி வர வேண்டிய மனிதர்கள் அவனை தேடி வந்தார்கள். ஆமென் ஆமென். கர்த்தர் நடத்தினார். அதே தேவன் இன்றைக்கு நம்மையே நடத்துவார். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ். நன்மைகளை திரும்ப தருவார். ஆமென். இழந்து போன நன்மைகளை தாவீது ஒன்று விடாமல் திரும்ப பெற்றுக்கொண்டார். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் திரும்ப தருவார். ஆமாம், நீங்கள் இழந்து போன நன்மைகளை திரும்ப தருவார். விவசாயத்தில் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவார். ஆமென் ஆமென். உங்கள் கைகளிலிருந்து இழந்து போன பணம் திரும்ப வரும். நீங்கள் இழந்து போன கனம் திரும்ப வரும். நீங்கள் இழந்து போன நன்மை திரும்ப வரும். ஆமென். இழந்து போன மிருக ஜீவனை கர்த்தர் திரும்ப தந்து ஆசீர்வதிப்பார். இழந்து போன நிலம், இழந்து போன வீடு, அவர் நாமத்தின் நிமித்தம் எவைகளெல்லாம் இழந்து போனீர்களோ அவைகளெல்லாம் திரும்ப தந்து அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இழந்த நன்மைகளை அவர் திரும்ப தருகிற ஆண்டவர். தேவனால் எல்லாம் கூடும். ஆபிரகாமையும் சாராளையும் பலப்படுத்தினவர் நீங்கள் இழந்து போனதை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை பலப்படுத்துவார். ஆமென். 430 வருஷத்தின் முடிவில் அவர்களுடைய பலனை அவர்களுக்கு திரும்ப தந்தவர். நீங்க இழந்து போன எல்லா வருஷங்களின் பலனை உங்களுக்கு திரும்ப தருவார். ஆமென். பஞ்சத்தை ஒரே நாளில் மாற்றினவர். ஆமென். எல்லா பஞ்சங்களையும் எல்லா குறைவுகளையும் ஒரே நாளில் மாற்றுவார்.
காணாமற் போனதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கப்பட்டது போல, காணாமற் போன சந்தோஷம், காணாமற் போன சுகம், காணாமற் போன ரட்சிப்பு, காணாமற் போன ஆமென் தாளந்துகள், ஹல்லேலூயா, ஆமென், உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகி போன எல்லா மனிதர்கள் திரும்ப கண்டுபிடிக்கத்தக்கதாய், திரும்ப வரத்தக்கதாய், உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறத்தக்கதாய் கர்த்தர் செய்வார், கர்த்தர் கொண்டு வருவார். நம்பிக்கையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதினா ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதினா நன்மையினால் நிரப்பிடுவா, கிருபை பொழிந்திடுவா, நன்மையினால் நிரப்பிடுவா, கிருபை பொழிந்திடுவா, பசும்புல் மேய்ச்சலுண்டு, அமர்ந்த தண்ணீருண்டு, சொல்லுங்க, பசும்புல் மேய்ச்சலுண்டு, அமர்ந்த தண்ணீருண்டு, ஹல்லேலூயா. ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வார், குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதினா தகப்பனை போல் சுமந்திடுவார், கண்மணி போல் காப்பாவே, தகப்பனை போல் சுமந்திடுவார், கண்மணி போல் காப்பார், வாதை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, ஆமே, வாதை இழந்து போன சுகம் கர்த்தர் திரும்ப தருவான், பொல்லாப்பு நேரிடாது, ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதினால் ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதினால் அவர் சமூகம் நம் முன் சென்றிடும், என்றும் நிலைப்பாறுதல், ஆமே, அவர் சமூகம் நம் முன் சென்றிடும், என்றும் நிலைப்பாறுதல், தடைகள் நீங்கிவிடும், கோட்டைகள் தகர்ந்து விடும், தடைகள் நீங்கிவிடும், கோட்டைகள் தகர்ந்து, கண்களை மூடி விசுவாச அறிக்கை செய்வோம். ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு என்னோடு இருப்பதினால் ஒன்றும் குறைவுபடாது, அவர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதினால் எக்காலம் நாம் ஓதிடுவோம், எதிரியை வென்றிடுவோம், எக்காலம் நாம் ஓதிடுவோம், எதிரியை வென்றிடுவோம், சிலுவை கொடி பிடிப்போம், அல்லேலூயா பாடுவோம், சிலுவை கொடி பிடிப்போம், இயேசு நல்லவர், அல்லேலூயா பாடுவோம், ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதினால் ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதினால் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தேன், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை துதிப்பீர்கள். ஆமென், 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 ஆமென். உங்களை அதிசயமா நடத்த போகிறார், ரட்சிப்பை திரும்ப தந்து நடத்த போகிறார், மகிமையை திரும்ப தந்து நடத்த போகிறார், நன்மைகளை திரும்ப தந்து நடத்த போகிறார். நீங்கள் தேடுகிற எல்லாம் திரும்ப உங்களிடத்திற்கு வரும், நீங்கள் தேடுகிற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கத்தக்க கிருபைகளை கட்ட தருவார்.
ஆமென், ஆமென், ஆமென். தேவ சமூகத்தில் நீங்க தேடுகிற சுகம் வரும். தேவ சமூகத்தில் நீங்க தேடுகிற சமாதானம் வரும். தேவ சமூகத்தில் நீங்க தேடுகிற நன்மை வரும். தேவ சமூகத்தில் நீங்க தேடுகிற ரட்சிப்பு வரும். தேவ சமூகத்தில் நீங்க எதிர்பார்க்கிற உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. தேவ சமூகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற உங்க குடும்பத்தினர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமே, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தருவா. ஆமென். தேவ சமூகத்தை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஆமே. ரட்சிப்பை பெற ஒரு மனஸ்தாபம் தேவை. ரட்சிப்பை பெற ஆண்டவருடைய முகத்தை நோக்கி கண்ணீரோடு பாவ அறிக்கை செய்கிற ஒரு இருதயம் தேவை. நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. ஒரு லோத்து ரட்சிக்கப்பட வேண்டுமானால் லோத்தின் சூழ்நிலைகளில் இருந்து அவனை விடுதலையாக்க ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண, ஆண்டவர் சமூகத்தில் நெடுநேரம் கெஞ்சி நிற்கிற ஒரு ஆபிரகாம் தேவை. ஆமே. ஒரு ஆபிரகாமினால லோத்தின் ரட்சிப்பு வரும். ஒரு ஆபிரகாமினால லோத்தின் ரட்சிப்பு வரும். ஆமே. பாவிகள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டுமே ஆனால் திறப்பில் நிற்கிற ஒரு ஆபிரகாம் தேவை. பாவத்திற்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஒரு ஆபிரகாம் தேவை. பாவத்திற்காக மனம் நொந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு ஆபிரகாம் தேவை. ஆபிரகாம் தன் பாவத்திற்காக தேவ சமூகத்தில் நிற்கல, பிறருடைய பாவம் மன்னிக்கப்பட ஆண்டவர் சமூகத்தில் நின்றார். கர்த்தர் ஆபிரகாமை நினைத்தருளி லோத்துவை ரட்சித்தார். தேவ ஜனமே, நீங்க யாருடைய ரட்சிப்புக்காக திறப்புல இருக்கிறீங்களோ அவருடைய ரட்சிப்பு திரும்ப வரும். அவர்களுக்கு ரட்சிப்பு நிச்சயம் உண்டு. அவர்கள் கரங்களை பிடித்து இழுத்து கொண்டு ரட்சிக்கிறதற்கு கர்த்தர் வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். அவங்க எவ்வளவு பாவம் நிறைந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு பாவத்திற்குள்ள கிடந்தாலும் சரி, உங்க ஜெபத்திற்கு பலனாய் ஒரு ரட்சிப்பு வரும். உங்க ஜெபத்திற்கு பலனாய் ஒரு திரள் கூட்ட ஜனம் ரட்சிக்கப்படும். உங்கள் ஜெபத்திற்கு பலனாய், உங்கள் கண்ணீருக்கு பதிலாய் கர்த்தர் தம் கரங்களை, ரட்சிப்பின் கரங்களை அவர் நீட்டுவார். நீ திறப்புல நிற்க மறந்து போகாதே. நீ கண்ணீர் வடிக்க மறந்து போகாதே. ஒரு தானியேலை போல, ஒரு நெகேமியாவை போல முற்பிதாக்கள் பாவம் செய்தார்கள், என் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், நான் அதற்காய் திறப்பிட நிற்கிறேன், அந்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. கெஞ்ச உம்மால் ஆகுமையானால், கெஞ்ச உங்களால் ஆகுமையானால் ரட்சிக்கிறதற்கு அவர் தடையில்லை, ரட்சிக்கிறதற்கு அவர் கரம் குறுகி போகவில்லை. திறப்புல நிற்கிற ஒரு ஆபிரகாம் தேவை. உன் பிள்ளைகளுக்காக நீ கண்ணீர் வடிக்கிற ஒரு நிலை தேவை. உன் பேர குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற, கண்ணீர் வடிக்கிற, உபவாசிக்கிற ஒரு அனுபவம் தேவை. நீங்க ஜெபிக்காம, நீங்க கண்ணீர் வடிக்காம, நீங்க திறப்புல நிற்காம கர்த்தரால் ரட்சிப்பை தர முடியாது. அவர் ரட்சிப்பை திரும்ப தருகிறவர். ஆனா நீங்க ஜெபிக்கணும், நீங்க கண்ணீர் வடிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு வேலை இருக்கு, நான் வேலையை பார்க்கணும், எனக்கு வேலை இருக்கு, ஆமென், அப்படி நான் ரட்சிப்பை பார்க்க முடியாது. நீங்க ஒரு ஆபிரகாமா இருக்கணும். மனைவி இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் தள்ளி வச்சு தேவ சமூகத்துல நிற்கணும். ஆண்டவரே, நான் திரும்ப கேட்கிறேன், திரும்ப நிற்கிறேன், இந்த ஒரு விஷயம் மன்னியும், இந்த ஒரு விஷயம் மன்னியும், ரட்சியும் ரட்சியும் ரட்சியும். அவன் விருப்பம் ஏக்கம் எல்லாம் ரட்சிப்பு, அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ரட்சிப்பு. வேலைக்கு நடுவில், பிரச்சனைகளுக்கு நடுவில், எல்லா சூழ்நிலைகளுக்கு நடுவில் ஆபிரகாமுடைய இருதயம் முழுவதும் நிரம்பி இருந்தது. எப்படியாகிலும் என் தேவன் இரக்கம் செய்ய வேண்டும், ரட்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நேசம் எப்படியாகிலும் ரோத்து ரட்சிக்கப்படணும். நீங்க நேசிக்கிறீங்களா?
நீங்க நேசிக்கிறவர்களுக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்களா? நீங்க நேசிக்கிறவர்களுக்காக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று என்றைக்காவது திறப்புல நின்று இருக்கிறீங்களா? கண்ணீர் வடித்திருக்கிறீங்களா? அவங்க பாவத்தை மன்னியும் என்று கேட்டிருக்கிறீங்களா? இதுவரைக்கும் இல்லைனா கேளுங்க. ஒரு ரட்சிப்பை திரும்ப தர அவராலே ஆகும். ரட்சிப்பின் கரத்தை நீட்டி ரட்சிக்க அவராலே ஆகும். ஆனால் திறப்புல நிற்கிற ஒரு மனிதன் தேவை. கண்ணீர் வடிக்கிற ஒரு மனிதன் தேவை. பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதன் தேவை. நீ அந்த நெகேமியாவாய், நீ அந்த ஆபிரகாமாய், நீ அந்த தானியேலாய் மாற முடியுமானால், நீ அந்த எஸ்தர் ராஜாத்தியாய் மாற முடியுமானால், கர்த்தர் ரட்சிக்கிறதற்கு அவர் வல்லமை உடையவர். அவர் ரட்சிப்பை தருவார். ஆமென். அலைந்து போகிற ஜனத்திற்காய் மனஸ்தாபப்படுகிற ஒரு இருதயம் தேவை. ஆமென். பணம் பணம் என்று ஓடினது போதும். ஆமென். சேர்க்கணும்னு ஆசைப்பட்டது போதும். ஆமாம், சேர்த்து எங்கே கொண்டு போக போகிறீங்க? எங்கே கொண்டு போக உங்களால் முடியும்? ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களோடு ஒரு திரள் கூட்ட ஆத்துமாவை கொண்டு போக முடியும். நீங்கள் கண்ணீர் வடித்து பாருங்கள். உங்களோடு ஒரு கூட்ட ஜனத்தை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். உன் தேவனை சந்திக்கும்படி நீயும் உன்னோடு கூட ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று சொன்ன தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்க கூடாதபடி எந்த மட்டும் காதை அடைத்து கொள்வீர்கள். போதும் கடின இருதயம். கர்த்தருக்காக, தேவராஜ்யத்திற்காக, ஒவ்வொரு நேரமும் ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிற இருதயத்தோடு, பரிந்து பேசுகிற இருதயத்தோடு நான் திறப்புல நிப்பாண்டுகிறேன்னு உங்களால் ஒப்பு கொடுக்குமையானால், கர்த்தர் சொல்லுகிறார், ரட்சிக்கிறதுக்கு என் கரம் குறுகி போகல. நான் ரட்சிப்பை திரும்ப தருவேன். நான் ரட்சிப்பை திரும்ப தருவேன். மேன்மைக்கான மகிமை திரும்ப வரும். இழந்து போன மேன்மைக்கான மகிமை திரும்ப வரும். ஆமென். மகிமையை காணணுமா? ஆமென். பாபிலோன் குமாரத்தின் எடுத்திருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், மகிமையை காண்பாய். மகிமையை காணணும்னா நீங்கள் உங்களை விடுவித்து கொள்ளணும். நீங்கள் இருக்கிற இடம் பாபிலோன். நீங்கள் இருக்கிற இடம் பாபிலோன். பாபிலோனில் இருந்துட்டு கர்த்தர் மகிமையை உங்களால் பார்க்க முடியாது. ஆமென். பாபிலோன் குமாரத்தின் இடத்துல குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். ஆமென். கர்த்தர் விடுவிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஓட வேண்டிய இடத்திலிருந்து சீக்கிரமா ஓட பிரயாசப்படுங்க. கர்த்தர் மகிமை உண்டாகிறத உங்க கண்கள் காணும். நான் இங்கே தான் இருப்பேன், நான் பாபிலோனில் தான் இருப்பேன், நான் பாவம் நிறைந்தவர்களோடு தான் வாழ்வேன், நான் ரட்சிப்பு இல்லாதவங்களோட தான் குடியிருப்பேன். ஆனால் கர்த்தர் மகிமையை மட்டும் நான் பார்க்கணும்னா வாய்ப்பே இல்லை. ஒரு நாள் மகிமையை பார்க்க போகிறதில்ல. நீங்களும் மகிமைக்குள்ளே போக போகிறது இல்லை. ஆமாம். நீங்கள் எந்த பாபிலோனில் இருக்கிறீங்களோ, எந்த பாவத்துக்கு நடுவில் இருக்கிறீங்களோ, அவங்களோட தான் போக போகிறீங்க. வேண்டாம், உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். அவர் மகிமையை திரும்ப தர அவரால் ஆகும். அவரை உயர்த்த, அவரை மகிமைப்படுத்த, அவரை புகழ்ந்து பாட, ஆமென், ஒரு இருதயம் அவசியம். அந்த இருதயம் அந்த ராஜாவுக்கு வந்தது. அவரை துதித்தான், அவரை உயர்த்தினான், அவனை புகழ்ந்து பாடினான், கர்த்தருடைய மகிமையை கண்டான். நன்றி 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 நன்றி. நீங்கள் ஆண்டவரை சந்தோஷமாக பாடி துதித்து எத்தனை நாள் ஆச்சு? கர்த்தரை சந்தோஷமாக பாடி ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் வெறுமைங்கிற இருட்டிலேயே இருக்கிறீங்களே. ஆண்டவர் தேடுகிற அனுபவம் இல்லையே. எல்லா மணிக்கணக்கில் எல்லா நியாயமும் இருக்குது. மணிக்கணக்கில் ஏதேதோ பேசுகிறீங்க. ஆனால் கர்த்தரை தேடி எத்தனை நாள்? மணிக்கணக்கில் ஆண்டவர் சமூகத்தில் பாடி துதித்த நாட்கள் எங்கே எங்கே எங்கே? மகிமை எங்கிருந்து வரும்? உன்னை விடுவித்துக்கொள். பாபிலோன் குமாரத்தின் இடத்துல குடியிருக்கிற சீயோனே, நீ சீயோன், உனக்கும் பாபிலோனுக்கு சம்பந்தம் இல்லை. நீ பாபிலோனில் இருக்கிற வரைக்கும் உனக்கு மகிமையை காண முடியாது. உன்னை விடுவித்துக்கொள், மகிமை உண்டாகும். அவர் நன்மையை திரும்ப தருவார். தாவீதை போல அழுகிறதற்கு பலன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் அழுங்க. நீங்கள் இழந்த நன்மை உங்களுக்கு திரும்ப வரும். உங்கள் கண்ணீருக்கு பதில் திரும்ப வரும். ஆமென் ஆமென். அவர் ராஜாதி ராஜா, அவர் ராஜாதி ராஜா.
கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன். தாவீதை போல பலனில்லாமற் போக மட்டும் அழுது உன் தேவனாகிய கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்திக் கொள். தாவீதை போல கர்த்தர் சமூகத்தில் கண்ணீர் வடித்து உன் தேவனாகிய கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்திக் கொள். ஆமென். சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற நாட்கள் வந்துவிட்டன. அவர் உனக்கு சகாயம் செய்கிற நாட்கள் இவைகளே. ஆமென், ஆமென். தாவீதை போல கண்ணீரோடு கர்த்தர் சமூகம் அவர் நிச்சயமாக 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 நன்மைகளை திரும்ப தந்து அவர் ஆசீர்வதிப்பார். நன்மைகளை திரும்ப தந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். தேடுகிற ஆடு கிடைக்கும், தேடுகிற வெள்ளி காசு கிடைக்கும், நீ தேடுகிற உன் இளைய குமாரன் கிடைப்பான். சபரதரிகந்தனிமோ, தேடுகிற இளைய குமாரன் கிடைப்பான். ஒவ்வொரு நாளும் வழியை எதிர்பார்த்து ஆமேன் சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆமேன், ஆமேன். மணலத்தனையான ஜனம் உன்னிடத்தில் திரும்பும், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்ன தேவன் சொல்லுகிறார். நீ தேடுகிற இளைய குமாரன் கிடைப்பான். ஹல்லேலூயா. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் பன்றியின் தவிடு கூட கிடைக்காம உன்னை தேடி அவன் வருவார். உன்னை தேடி அவர்கள் வருவார்கள். ஆமென், 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 ஆமென். உன்னை தேடி அவர்கள் வருவார்கள். நீ இழந்து போன கிருபைகள் தாளந்துகளை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். கண்ணீரோடு மணிக்கணக்கில் ஜெபித்த அந்த கிருபை உனக்கு திரும்ப வரும். கண்ணீரோடு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் திறப்புல நின்ற அந்த கிருபை அவர் உனக்கு திரும்ப தருவார். ஆமாம். வெள்ளி காசு திரும்ப கிடைக்கும். ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள உண்டாகும். எனக்கு திரும்ப கிடைத்ததுங்கிற சந்தோஷம் ஆமென் அநேகருக்கு முன்பதாக அறிக்கை செய்ய கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். காணாமற் போன அந்த ஆடு, ஆமென், அந்த ஒரு பாவி, காணாமற் போன அந்த ஆடு, அந்த பாவி ரட்சிக்கிறதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் வரும். கர்த்தர் அதை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். அந்த பாவி ஒருவேளை உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், அந்த பாவி ஒருவேளை உங்கள் கணவனாக இருக்கலாம். ஆமாம், தூர போன அந்த ஆடு, காணாமற் போன அந்த ஆடு யாராக வேணாலும் இருக்கலாம். ஆமென். நீங்கள் தேட, அவர் சமூகத்தை தேட, அவர் முகத்தை தேட, ஆமென், உங்களை இன்னும் விட்டு கொடுக்க கர்த்தர் கண்டுபிடிக்க செய்வா. தேவ சமூகத்தில் வரும், தொழுவத்திற்குள்ள வரும். ஆமென். 99 ஒன்னா 100 சேரும். தேவ ராஜ்யத்துக்கு சொந்தமானதாய் மாறும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படும். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு முன்பதாக ஒரு சந்தோஷம் உண்டாகும். மனம் திரும்புகிற ஒரு பாவியை நிமித்தம் பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் என்கிற அந்த வார்த்தை உங்களிலே நிறைவேறும். உங்களிலே நிறைவேறும். கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆமென். துதிக்கிற கிருபையை கர்த்தர் தரப்போகிறார். சபரதரிகம் தனிமோர் யாம் சரலரபா. ஆமென். கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் அனுபவம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தரும்படி கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் அனுபவம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் நல்ல பிதாவே, என் ஆசீர்வாதமான வேலைக்காய் மக்கள் நன்றி சொல்லுகிறோம். மனமகிழ்ச்சியின் ஆராதனை நாளிலே உங்கள் சமூகத்தில் உங்கள் பிரசனத்தில் வர தேவன் இந்த நல்ல இரக்கங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் மகிமை இருந்ததற்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்த நல்ல இரக்கங்களுக்கு நன்றி. தொடர்ந்து உடைய பிரசனம் இருக்கட்டும். சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் மேலே உங்கள் கரம் இருக்கட்டும். அது கொடுக்கிற ட்ராக்ஸ் மேலே உங்கள் கரம் இருக்கட்டும். அதை வாங்குகிற ஒவ்வொரு ரட்சிப்புக்கு நேராக நடத்தப்படுவார்களாக. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கால் மதிக்கிற தேசமெல்லாம் உமக்கு சொந்தமாகும் என்று ஆபிரகாமுக்கும் யோசுவாவுக்கும் சொன்னீங்களே. நாங்கள் கால் மதிக்கிற ஒவ்வொரு தெருவிலையும் ஜெப கூட்டங்கள் நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் கால் மதிக்கிற ஒவ்வொரு தெருக்களிலும் கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற துதி மேகங்கள் எழும்ப கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணோ. தேவன் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆமென். நம்முடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாக அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னம் உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்பதாக கடந்து போவதாக. ஆமென். நம்முடைய அன்பை அறிவிக்கிற ஒவ்வொரு மேலும் தெய்வீக பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவநாம மாத்திரம் மகிமைப்படுவதா. ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம். வராமல் தடைபட்டு நிற்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆமென் கர்த்தர் தடைகளை மாற்றி கொண்டு வார். ஆண்டவரே, நம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மையும் கிருபையும் தொடருவதாக. கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.